பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே பத்தி எரியுது. நூடுல்ஸ் வேண்டாம். இப்ப நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ்ங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ரொம்ப காரமான ஸ்பைசி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபயர் எல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமா இருக்கு. ஆன்லைன்ல இதோட ரேட் எவ்வளவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 ரூபாய் இந்த பேக்கோட ரேட் போட்டிருந்தாங்க. சோ நாங்க வந்து வெளியே கம்மியா வாங்கினோம். அதோட பேக்கை பாத்துக்கோங்க. அப்படியே ரெட் கலர்ல சில்லி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. சோ இததான் இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போறோம். சமைச்சிட்டு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போறாங்க. இது ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சு இதான் ஒரு வழியா கிடைச்சிருக்கு இந்த நூடுல்ஸ் நம்ம கையில. இந்த நூடுல்ஸை நம்ம இதுல கொட்டுற ஸ்டேஜ். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பிரிச்சு பார்க்கலாம். சின்ன சின்ன பாக்கெட்டா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேக்கோட விலை 50 ரூபான்னு போட்டிருக்காங்க. 5 சின்ன சின்ன பாக்கெட்டா 5 பாக்கெட் இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதை சாப்பிட்டா வயிறு அப்படியே கொழுந்து விட்டு எரியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாத்துலயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நூடுல்ஸே பச்சை கலர்ல இருக்குடா. இங்க போடுறா. எப்பவும் ரொம்ப வெள்ளையா இருக்கும். இது லைட்டா பச்சையா இருக்கு. நாலு பாக்கெட் நூடுல்ஸ் வந்து நம்ம இவரு வேற அங்கேயும் இங்கேயும் குறுக்கால விட்டு இருக்காரு. நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா செமையா வந்திருக்கு. இதோ பாருங்க, செமையா இருக்கா தெரிக்குது. அந்த பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலாவும் இந்த சீசனிங் ஆயிலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்லயும் இது ஒண்ணு இருந்துச்சு. ஸோ நூடுல்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தானே வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலா கொட்டுவோம். இங்க பாருங்க, மசாலா என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. மசாலாவே சில்லி கலர்ல இருக்குங்க. சில்லி கலரு. அதுக்கப்புறம் மிளகாவோட இதெல்லாம் இருக்கு பாடுறா. அந்த மிளகாக்குள்ள இருக்குல்ல அந்த இதெல்லாம் இருக்கு பாரு உள்ள. minutes later. எங்க போறா கலர் வந்துடா. இருடா, ரெட்டிஷா இருக்கு. இத்தனை சீசிங் ஆயில் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா காரத்துக்கு போதா? காரத்துக்கு தான். நானும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் ஆயில். நான் சமைக்கிறதுக்கு ஆயில் தான் தராங்க. சிபிஎஸ்ஏ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பிரியாணி செஞ்சுட்டோங்க. ஸோ பிரியாணி செஞ்சு அது வந்து ஐயோ நூடுல்ஸ் சிபிஎஸ்ஏ நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிட்டோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஆறி போயிருச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் சார்ஜ் போடலான்னு பார்த்துட்டு போனை வச்சுட்டு அங்க உட்காந்துருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டோங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தூங்கிட்டு நீ தான் தூங்கிட்ட. சரி தூங்கியாச்சுங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. ஸோ இப்பதான் நம்ம சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி டொமேட்டோ ஃபிளேவர் இருக்கு. ஓகேவா? நூடுல்ஸ் நல்லா இதா இருந்திருக்கு. எப்படி நூடுல்ஸ் இது சேமியா பாயசம் வந்து சால் இந்த பாயசம் இருக்கா? எப்படி தெரியுமா? சரி அது 2 மணி நேரம் வச்சா 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சோறு மாதிரி தான் இருக்கும். சாதா நூடுல்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் காரம் இருக்கா? பயங்கரமா இருக்கா? எப்படி பயங்கரமான பயங்கரமா அடியில அப்படியே தக தகன்னு எரியலையா? என்ன கேஜி படமாடா தக இல்லடா, இது வயிறுலாம் அப்படியே கடன்னு எரியும். சாப்பிட்டா அவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்களே. அது வந்து செய்யறவங்க செஞ்சா எரியும்டா. நம்மளுமே செஞ்சா அப்படிதான். காரமே தெரியல. தண்ணிய 3 லிட்டர் தண்ணி ஊத்தலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு காரமா இருக்குடா. டே சாப்பிட்டு சொல்றான். சரிதான்டா. நீ யாஷோட சிரிப்பே அழகா இருக்குடா. அதான்டா. அவனே சொல்ல சொன்னா இப்படிடா. இப்படி ஆக்டிங் மட்டும் பாரு. இப்போ ஆக்டிங்லாம் இல்ல, நீ உண்மையா சொல்லு மக்களுக்கு.
ஆக்டிங் கேமரா போய் 1 மணி நேரம் காய்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே பத்தி எரியுது. அப்புறம் என்ன சொல்லுங்க, நூடுல்ஸ் வயிற்றுக்குள்ள போய் பத்தி எரியுதா தட்டிலே பத்தி எரியுதா? என்னதான் சொல்ல, ஒரு மாதிரி சோறா இருக்குடா, புளிச்ச மாதிரி இருக்கு. நூடுல்ஸ் தட்டுல இருக்கு, சோறா இருக்குங்கிறான். சோறா இருக்கு சார். சோறுனா புளிப்பா? ஓ டேய், எங்க தமிழ் பசங்களா நீ கேரளாக்கு போயிட்டேன் சொல்றா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லு, எப்படி இருக்கு? என்ன பொறுத்தவரையும் லைட்டா டொமேட்டோ ஃபிளேவர் லைட்டா தெரியுது, எல்லா நூடுல்ஸும் இருக்க மாதிரி. பெருசா வரப்பு இல்லைங்க, கம்மியாவும் வரப்பு இல்ல, மீடியமா ஆவரேஜா இருக்கு வரப்பு. ரொம்ப காரமா இருக்கு, சாப்பிடவே முடியாது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க தண்ணியை ஊத்திட்டோம். அடுத்தடா ஆமா டைம் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, டைம் என்னாச்சு? டைம்லாம் வைக்கல, நீ டேஸ்ட் மட்டும் சொல்லு எப்படி இருக்கு, ரிவ்யூ தான். டேஸ்ட்லாம் ஓகே தான், ஓரளவு ஓகே, பரவாயில்ல சோபன்னு சொல்லுங்க. அப்படி கேட்கலடா, எப்படி இருக்கணும் இது கேட்கறேன். டேஸ்ட் எப்படி இருக்கு, உரைக்குதா, இனிக்குதா, கசக்குதா, புளிக்குதா, இல்ல தோற்குதா, அந்த மாதிரி கேட்கணும். நல்லா இருக்குடா, டொமேட்டோ ஃபிளேவர்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருக்குடா, தக்காளி சொல்றது அப்படியே நல்லா இருக்குங்க. டொமேட்டோ ஃபிளேவர்ல டொமேட்டோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா குறை யாஷ்? நல்லா இருக்குங்க, அதுக்கும் டொமேட்டோ ஃபிளேவர் நல்லா இருக்கு. எல்லாமே ஒரே டைலாக். டொமேட்டோ ஃபிளேவர்ல போயிட்டு போயிடுவாங்க. தக்காளி சாதம் வாங்கி சமைச்சுக்கிறாங்க, நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம். 160 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு டொமேட்டோ ரைஸ் வாங்கி 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கோ தூங்கிருக்கலாம். இது 2 மணி நேரம் சமைச்சு கரண்ட் பில் கட்டி இது இந்த ரிவ்யூ சொல்றதுக்கு இந்த வீடியோ எடுத்து நீங்க எப்படிதான் நீங்க பாப்பீங்கன்னு தெரியல எனக்கு. பிளேட்ல மைக்க வச்சுட்டு இந்த இவ்வளவு டாஸ்க் உயிரை கொடுத்து உசுரை கொடுத்து டாஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். சரி இது மைக்கு வாடி கேட்கணும், முழுங்க சொல்லிடுவோம் மைக்கு. வயிற்றுக்குள்ள போயிட்டு நூடுல்ஸ் எப்படி இருக்கு, நூடுல்ஸே சொல்றான் யாஷ், எப்படி இருக்குன்னு சொல்றான். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிருவோம். நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கல, நல்லா என்னோட உண்மையான கருத்து மக்களுக்கு நல்லா இருக்குடா. டொமேட்டோ சொல்றாரு இப்படி பண்ண பண்றா அப்படி பண்றாரு, நல்லா இருக்குடா அவன்கிட்ட சொல்லு, கரெக்டா இருக்கும்டா. இல்லடா தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எல்லாம் பண்ணுவோம். பண்றா சீக்கிரம் பண்றான். 1 2 3 சொல்லுவான். அது சும்மா டேக் தான்டா. சரி 1 2 3 டேய் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிருக்கான். ரொம்ப கிரிஞ்சா இருக்குடா. completed successful task. So is this got any full task completed னு சொல்லுங்க. சாப்பிடு சாப்பிட முடியலையா? ஏன் நாளையா? டேய் சாப்பிடலாம்டா, நான் சாப்பிட்டு போறேன். உனக்கு எப்படி இருக்கு? நீ காரி போனாம இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உனக்கு வரைக்குது இன்னும் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? எனக்கு வரைக்குதுடா, வளர்த்துட்டு இருக்கு. டேய் சாப்பிட்டே ஒண்ணும் தெரியலடா. ஒண்ணுமே தெரியலடா, ஏதோ வெறும் அரிசி எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குடா. ஆரஞ்சு கலர்ல இருக்கு, நல்லா தகன்னு. நீ எப்படியா இருக்கும்? நூடுல்ஸ் தான் ஆரஞ்சு தாங்க இருக்கும், பிங்க் கலர்ல தாங்க இருக்கும். பெரிய காமெடி. தண்ணி குடிச்சிட்டு வரேன்டா. தண்ணி குடிச்சிட்டேன், ரொம்ப காரமா இருக்கு கைஸ். தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். தள்ளுறோம் அப்படியே ஏறி குடிச்சு போடா. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.